எங்களுடைய நாட்டிலே மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கின்ற சிறை கைதிகள் மற்றும் சிறை காவலர்களுக்கு நான் முதல் இந்த இடத்திலே ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். 43 ஆண்டுகளுக்கு முதல் இதே ஜூலை மாதத்திலே வெலிக்கடை சிறைச்சாலையிலே மொத்தமாக 53 தமிழ் அரசியல் கைதிகள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அதேபோல் 1997ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 12ஆம் தேதி களுத்துறை சிறைச்சாலையிலே 3 தமிழ் அரசியல் கைதிகள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அதேபோல் பிந்துனுவேவா சிறைச்சாலையிலே 27 தமிழ் அரசியல் கைதிகள் 2000ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 25ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். இப்போது அதொரு சுழற்சியாக இப்போது நீர்கொழும்பிலே நேற்று முந்தைய தினம் 2 கட்டமாக படுகொலைகள் நடைபெற்றிருக்கின்றது. இப்போது இங்கே இந்த படுகொலைகள் தொடர்பாக பேசுகின்றவர்கள், இதுக்கு யார் பொறுப்பு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றவர்கள், இந்த 43 வருடங்களுக்கு முதல் நடைபெற்ற படுகொலை தொடர்பாக இன்று வரை எந்த விதமான ஒரு பதிலையும் சொல்லவில்லை. யார் கொலை செய்தார்கள், என்ன காரணத்துக்காக கொலை செய்தார்கள், இந்த கொலைக்கு காரணமானவர்கள் யார், அவர்கள் கண்டுபிடித்தார்களா அல்லது அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டதா அல்லது மீள நிகழாமை உறுதிப்படுத்தப்பட்டதா என்ற கேள்விகள் எல்லாம் இன்றைக்கு எங்கள் மத்தியில் எழுகின்றது. அவ்வாறு அவர்கள் கடந்த 3 கட்டமாக நான் சொல்லிய இந்த தமிழ் அரசியல் கைதிகள் படுகொலை செய்யப்பட்ட போது நடவடிக்கை எடுக்காதவர்கள் இப்போது நடவடிக்கை எடுக்க சொல்லி கோருகிறார்கள். அது நல்ல விஷயம். நடவடிக்கை இப்போதாவது நடவடிக்கை எடுத்து எதிர்காலத்திலே சிறை கைதிகள் படுகொலை செய்யப்படாமல் இருப்பதை இந்த அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும். இப்போது பார்த்தால் எனக்கு வந்த இரத்தம் உனக்கு வந்த தக்காளி சட்னி என்று சொல்கிற மாதிரி ஒரு கதையைத்தான் இப்போது இங்கு பேசுபவர்கள் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். நான் இப்போது இந்த இன்றைய விவாதத்திற்கு வருகிறேன். தொல்லியல் திணைக்களம் தொடர்பான இந்த சட்டமூலத்திலே திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த திருத்தம் என்பது தொல்லியல் திணைக்களத்தின் ஊடாக கிடைக்கின்ற, அது சட்ட ரீதியாக வழக்கு தாக்கல் செய்யும் போது அல்லது வேறு விதமாக தொல்லியல் திணைக்களத்துக்கு வருகின்ற வருமானத்தை, அங்கு அந்த வருமானத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கு ஒரு உதவி செய்வதற்காக இந்த பணத்தின் 80% அந்த அவர்களுக்கு கொடுக்கலாம் என்ற ஒரு யோசனை திருத்தமாக இங்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தொல்பொருள் திணைக்களம் என்பது தமிழ் பேசுகின்ற எங்களை பொறுத்தவரையிலே வன ஜீவராசிகள் திணைக்களம், வனவள திணைக்களம், தொல்பொருள் திணைக்களம், இந்த திணைக்களங்கள் எங்களுடைய மக்களுடைய காணிகளை கபலீகரம் செய்கின்ற திணைக்களங்களாகத்தான் தமிழ் பேசுகின்ற மக்கள் பார்க்கிறார்கள். அதற்கு காரணம் உண்டு. ஏனென்றால் வரலாறிலே இவ்வளவு காலமும் கடந்த காலத்திலே ஏன் இன்று கூட எங்களுடைய மக்களுடைய காணிகளை அபகரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற முக்கிய கருவிகளாக இந்த திணைக்களங்கள் இருக்கின்றது. இந்த திணைக்களம், தொல்லியல் திணைக்களம் என்பது முழு நாட்டுக்குமான ஒரு திணைக்களம். இது ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கோ சொந்தமான திணைக்களம் அல்ல. ஆனால் இந்த சட்ட திருத்தத்தை நாங்கள் வரவேற்கிறோம். இருந்தாலும் இந்த சட்டத்திலே இன்னும் பல திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும். இன்றைக்கு தொல்லியல் திணைக்களத்தினுடைய லோகோ சின்னத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கு ஒரு விகாரை இருக்கின்றது. அது விகாரை தான் அவருடைய சின்னமாக இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான இந்த நாட்டிலே யுத்தம் நடைபெற்று முடிந்து ஒரு நல்ல ஆட்சி மக்களுக்கிடையில் ஒற்றுமை வர வேணுமாக இருந்தால் இந்த அடிப்படை அம்சங்களையும் கௌரவ அமைச்சர் அவர்கள் இங்கு இல்லாவிட்டாலும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நான் இதில் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். மற்றது தொல்லியல் திணைக்களத்தினுடைய சட்டம் என்பது மிகவும் வலுவான ஒரு சட்டம். இந்த தொல்லியல் திணைக்களத்தினுடைய விதிமுறைகளை மீறினார்கள் என்ற குற்றச்சாட்டிலே ஒருவரை கைது செய்தால் பிணை கூட வழங்க முடியாத ஒரு மிகவும் இறுக்கமான சட்டமாக இருக்கிறது. ஆகவே இந்த தொல்லியல் சட்டம் பல வகைகளில் திருத்தப்பட வேண்டும். அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. உதாரணத்துக்கு நான் சொல்ல போனால் இந்த சட்டங்கள் ஒரு பகுதி மக்களுக்கானதாக கருதுவதற்கு சில உதாரணங்களை சொல்லலாம். உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டால் முல்லைத்தீவு மாவட்டத்திலே தொல்லியல் திணைக்களம் அங்கிருக்கின்ற அந்த குருந்தூர் மலை தொடர்பான பிரச்சனை உங்களுக்கு தெரியும். இந்த குருந்தூர் மலை தொடர்பான பிரச்சனையை
நீதிமன்றத்திலே விசாரித்த நீதிபதி இந்த நாட்டிலே கடந்த காலத்தில் வாழ முடியாத அச்சத்திலே இந்த நாட்டை விட்டு தப்பி ஓடினார். அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆகவே இந்த தொல்லியல் குழுக்கு மதவாதமும் இனவாதமும் அரசியலும் மிகவும் மோசமாக கலந்திருக்கிறது என்பதை இந்த சபையிலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே நான் இதில் பல விடயங்கள் இருந்தாலும் மிகவும் முக்கியமான ஒரு விடயம், இந்த 1998ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்திலே பிரிவு 16 திருத்தப்பட்ட போது தொல்லியல் அல்லது தொன்மை என்பதற்குரிய வரைவிலக்கணமாக 1812ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட பொருட்கள் தொல்லியல் சார்ந்தவை என்ற வரைவிலக்கணம் இருந்தது. ஆனால் 98ஆம் ஆண்டு திருத்தத்திலே தொன்மை என்பதன் வரைவிலக்கணமாக 100 ஆண்டுகளுக்கு குறையாத காலப்பகுதி ஒன்றுக்குள் இருந்திருக்கின்ற அல்லது அவ்வாறு இருப்பதாக நம்பப்படுகின்ற சின்னம். அது யார் அதை டிசைட் பண்ணுறது? மினிஸ்டர். இது 100 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்தது என்று மினிஸ்டர் யோசித்தால் எந்த ஒரு பொருளையும், அது கட்டிடமாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், ஏன் மரமாக கூட இருக்கலாம். இலங்கையில் மாத்திரம்தான் மரத்தை தொல்பொருள் சின்னமாக அறிவிக்கின்ற ஒரு பழக்கம் இருக்கிறது. அதனுடைய உள்நோக்கம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த 100 வயது, இந்த 98ஆம் ஆண்டு திருத்தத்தின்படி 100 வயதுக்கு மேற்பட்ட வீதியோரத்திலே அந்நிய ஆட்சியாளர்களால் நடப்பட்ட மரங்கள் எந்த விதமான கவனிப்புமின்றி வெட்டி சாய்க்கப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இது ஒரு நாட்டுக்கான சட்டமாக நாங்கள் பார்க்க வேண்டும். அதே போல் இந்த தொல்லியல் திணைக்களத்தினுடைய மிகவும் பலமான சில விஷயங்கள், உதாரணத்துக்கு அந்த பிரிவு 17 மரத்தை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன். பிரிவு 18 பாதுகாக்கப்பட்ட சின்னங்கள் அல்லது அது ஒரு அரச அல்லது தனியார் காணியில் இருந்தால் கூட அமைச்சர் உடனடியாக அது அரச சொத்தாக்கலாம். இவ்வாறு பல திருத்தங்கள், சுட்டிக்காட்டப்படக்கூடிய திருத்தங்கள். அதே போல் இந்த சட்டத்தினுடைய பிரிவு 43 எடுத்து பார்த்தீங்கள் என்றால் அந்த 43ஆம் பிரிவிலே சொல்லப்படுகின்ற மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. என்னென்னு சொன்னால், டாக்டர் பி சத்யலிங்கம், ஒரு நிமிடம் தாருங்கள். தொல்லியல் திணைக்களத்தினுடைய அலுவலகம் இருக்காத ஒரு மாவட்டத்திலே இந்த ஆணையாளரானவர் அரசாங்க அதிபரையோ அல்லது பிரதேச செயலாளரையோ அல்லது தன்னுடைய திணைக்களத்தை சேர்ந்த ஒருவரையோ தன்னுடைய முகவராக நியமித்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். ஆனால் 43ஆம் பிரிவினுடைய 1C சொல்லுகிறது, ஒரு தனிநபரை கூட, அரசாங்கத்துக்கு வேலை பார்க்கின்ற இல்லாத ஒரு தனிநபரை கூட ஒரு தொல்லியல் சக்தி வாய்ந்தவராக நியமிக்கலாம். இவ்வாறு நியமித்ததன் பலன்தான் குருந்தூர் மலையிலே ஒரு வழக்கு போடப்பட்டது. நேரம் காணாதபடி அந்த வழக்குகள் சம்பந்தமாக இங்கு பேச முடியவில்லை. அதே போல வடுக்குநாரி மலை, சமளங்குளம், வவுனியாவிலே இவ்வாறு பல விடயங்கள். ஆகவே நன்றி பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த சட்டத்திலே இன்னும் பல விடயங்கள் திருத்தப்பட வேண்டி இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன்.